Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு சிவனுக்கு படைக்கக்கூடிய திருவாதிரக்களி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா டக்குன்னு இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான திருவாதிரக்களி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திருவாதிரக்களி செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், வெல்லம் 1.5 to 2 கப், தண்ணி 4 கப், தேங்காய் பூ 1/4 கப், நெய் 50 ml, ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச், முந்திரி 10. ஃபர்ஸ்ட் நம்ம பச்சரிசியை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் எதுவும் சேர்க்காம லோ ஃப்ளேம்லேயே 1 கப் பச்சரிசியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதே பேன்லேயே லோ ஃப்ளேம்லேயே 1/4 கப் பாசிப்பருப்பையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சரிசி பாசிப்பருப்பு நல்லா ஆறுனதும் ஒன்றா மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் பற்றக்கூடாது. ஃபைன் பவுடரை அரைக்காம ரவையை விட சின்ன ரவை இருக்கிற மாதிரி அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்ததா வெல்லம் கரைசல் ரெடி பண்ணியிருக்கலாம். அதுக்கு 4 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப் வெல்லம் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே மெல்ட் பண்ணிக்கோங்க. வெல்லம் 1.5 to 2 கப் வரை சேர்த்துக்கலாம். வெல்லம் இதை போல நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் பண்ண வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தூசி மண் ஏதாச்சும் இருக்கும். ஒரு கடாயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மெல்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஏன் ஆட் பண்ணுறோம்னா நம்ம மாவு போடும்போது அது கட்டி இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக தேங்காய் பூ 1 பிஞ்ச், ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பச்சரிசி பாசிப்பருப்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக அப்படியே கொட்டுனீங்கன்னா கட்டி சேர்ந்துரும். தூவி விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு வெல்லத்தில் நல்லா சேருற மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க அப்படியுமே கட்டி வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கட்டி உடஞ்சிரும். இந்த பக்குவத்துக்கு கட்டி இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிளறி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். குக்கரில் சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம களி எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் வச்சுக்க போகிறோம். இப்போ 3 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா போயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் வச்சதுக்கு களி நல்லா சாஃப்டாக கேக்கு போல் வெந்திருக்கு. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பை வறுத்து இந்த திருவாதிரக்களியில் கொட்டிடலாம். நெய் முந்திரி பருப்பு எல்லா பக்கமும் போகிற மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாளைக்கு திருவாதிரை, ஸோ கண்டிப்பாக இந்த திருவாதிரக்களியை செஞ்சு சிவனுக்கு பிரசாதமாக வைங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான திருவாதிரக்களி வீட்டிலையே ரெடி. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வர கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.